அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம பார்க்க போகிறது, நாளைய தினம் ஆரம்பிக்க இருக்கின்ற ஷியாமளா நவராத்திரியை பற்றின சில ஆன்மீக தகவல் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷியாமளா நவராத்திரி எந்த அன்னைக்கு ஆரம்பித்து எந்த அன்னைக்கு முடியுது பார்த்துடலாம் வாங்க. தை மாதத்தில் வருகின்ற இந்த ஷியாமளா நவராத்திரியானது ஜனவரி மாதம் நாளைய தினம், அதாவது 19/1/2026 ஆரம்பித்து, அதாவது நாளைய தினம் திங்கட்கிழமை ஆரம்பித்து 27/1/2026 அன்னைக்கு முடிகின்றது. அதாவது முடிகின்ற தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் முடியுது. நவமி திதியில் முடிகின்றது. இப்போது இந்த நவராத்திரி, ஷியாமளா நவராத்திரி அப்படின்னா என்ன, அந்த நவராத்திரியினுடைய சிறப்புகள் என்ன, எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அதாவது சாரதா நவராத்திரி பற்றி பார்த்துருக்கோம். அது என்ன ஷியாமளா நவராத்திரி, வாங்க பார்த்துடலாம். நவராத்திரியில் மொத்தம் 4 நவராத்திரி இருக்குது. சாக்த சமயம் அப்படிங்கிறது அம்பிகையின் வடிவங்களை பிரதானமாக கொண்டு பூஜிக்கிறது. இதில் அன்னைக்கு நவராத்திரி அப்படிங்கிறது விசேஷமாக சொல்லப்படுகின்றது. பொதுவாக நவராத்திரி அப்படின்னதும் நம்மளுடைய ஞாபகத்துக்கு வருவது எல்லாம் சாரதா நவராத்திரி அப்படிங்கிற சொல்லப்படுகின்ற புரட்டாசி மாதத்தில் வரும் ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமியுடன் கூடிய நவராத்திரி மட்டுமே எல்லோருடைய நினைவிலும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆண்டுக்கு 4 நவராத்திரிகள் உண்டு. ஆஷாட நவராத்திரி, சாரதா நவராத்திரி, ஷியாமளா நவராத்திரி, வசந்த நவராத்திரி இப்படின்னு 4 நவராத்திரி இருக்குது. இதில் ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது ஆனி மாதம் அமாவாசை முடிந்த பிரதமை முதல் 9 நாட்கள் கொண்டாடப்படுகின்றது. இது வாராகி அன்னைக்குரிய நவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுது. சாரதா நவராத்திரி அப்படிங்கிறது புரட்டாசி மாதம் அமாவாசை முடிந்து பிரதமை முதல் 9 நாட்கள் கொண்டாடப்படுகின்றது. இது துர்கா லக்ஷ்மி சரஸ்வதிக்குரிய நவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுது. ஷியாமளா நவராத்திரி அப்படிங்கிறது தை மாதம் அமாவாசை முடிந்த பின் பிரதமை முதல் 9 நாட்கள் கொண்டாடப்படுவது, அதாவது நாளைய தினத்திலிருந்து. இது ராஜமாதங்கி தேவிக்குரிய நவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுது. வசந்த நவராத்திரி பங்குனி மாதம் அமாவாசை முடிந்து பிரதமை முதல் 9 நாட்கள் கொண்டாடப்படுவது. இது லலிதா திரிபுர சுந்தரிக்குரிய நவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுது. முதல்ல இந்த ஷியாமளா தேவி யாரு அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. ராஜமாதங்கியே ராஜஷியாமளா அப்படின்னும் மகா மந்திரினி அப்படின்னும் சொல்லப்படுறாங்க. மதங்க முனிவரின் மகளாக பிறந்தமையால் மாதங்கி என்ற திருநாமம் கொண்டாள். இவள் தசமஹாவித்யாவில் 9வது வித்யா ஆவாள். வேத மந்திரங்களுக்கெல்லாம் அதி தேவதை அப்படிங்கிறதால மந்திரினி அப்படின்னும் சொல்லப்படுறாங்க. கல்வி, வித்தை, ஞானம் ஆகிய அனைத்திற்கும் இவளே ஆதாரம். லலிதாம்பிகையின் கரும்பிலிருந்து தோன்றியவள். லலிதா திரிபுர சுந்தரியின் மகாமேரு சாம்ராஜ்யத்தில் இவளே மந்திரி ஆவாள். அம்பிகையின் வலப்புறம் அமைச்சராக ஷியாமளாவும் இடப்புறம் படைத்தலைவியாக வாராகியும் உள்ளார்கள். ஷியாமளா தேவியின் திருவுருவை லலிதா சஹஸ்ரநாமம் மற்றும் மற்ற தாந்திரீக புராணங்கள் வெவ்வேறு விதமாக விவரிக்கின்றன. மாதங்கியின் தோற்றம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. ராஜஷியாமளாவின் தோற்றத்தை காளிதாசர் தன்னுடைய ஷியாமளா தண்டகம் அப்படிங்கிற நூலில் தியானத்தில் அழகாக வர்ணித்துள்ளார். மாணிக்க வீண்யாம் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பாடலில் அமைந்துள்ளது இந்த வரிகள். மாணிக்க கற்கள் பதித்த வீணையை வாசிக்கும் விருப்பம் உடையவள், பச்சை நிறம் கொண்டவள், மதங்க முனிவரின் புதல்வி, 4 திருக்கரம் உடையவள், பாசம், அங்குசம், மலர், அம்பு கொண்டவள், சந்திரக்கலை தலையில் அணிந்தவள், குங்குமச்சாந்தை மார்பில் தரித்தவள் என்று அம்பிகையின் தோற்றத்தை அதில் வர்ணிக்கின்றார். அம்பிகையின் கையில் கிளியும் இடம் பிடித்திருக்கின்றது. இது வாக்குத்திறமையை குறிக்கின்றது. இவளின் நிறம் பச்சை ஆகும். பச்சை புதனுக்குரிய நிறம். இது ஞானத்தை குறிக்கின்றது. இந்த ஷியாமளா தேவியை உபாசிப்பவர்களுக்கு வாக்குப்பளிதம், கல்வி, வித்தை, நுண்ணறிவு, எதையும் எளிதில் புரிந்து கொள்ளும் தன்மை, ஞானம், மனதை ஒருநிலைப்படுத்தும் திறன், புத்தி கூர்மை, இசை, தேர்வில் வெற்றி போன்றவை தானாக வந்து சேரும். இவளை உபாசிப்பது கடுமையான விஷயம் என்று தாந்திரிக நூல்கள் கூறுகின்றன. மதுரை மீனாட்சி அம்மன் ஷியாமளாவின் அம்சமாக தோன்றுகின்றாள். இவளை வழிபடுவதும் மாதங்கியை வழிபடுவதும் ஒன்றே ஆகும். இந்த ஷியாமளா நவராத்திரியில் மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் படிப்பது நற்பலன்களை தரும். இந்த ஷியாமளா நவராத்திரியானது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. இந்த ஷியாமளா நவராத்திரியின் 5வது நாள் பஞ்சமி அன்று சரஸ்வதி தேவி அவதரித்த நாளாக வசந்த பஞ்சமி அப்படின்னும் கொண்டாடப்படுகின்றது. எனவே இந்த நாளில் வடநாட்டில் விஜயதசமி போன்று குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் செய்வர். எனவே இந்த நவராத்திரியானது சரஸ்வதி தேவியின் அருளையும் பெற்றுத்தரும். ஷியாமளா நவராத்திரியில் எப்படி நாம் பூஜை செய்ய வேண்டும்? தை அமாவாசை முடிந்து பிரதமை அன்றிலிருந்து ராஜ
ராஜமாதங்கியை ஸ்ரீ ஷியாமலா தண்டகம், ஸ்ரீ ஷியாமலா அஷ்டோத்திரம், ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம், ஸ்ரீ லலிதா அஷ்டோத்திர சாதனாமாவளி, ஸ்ரீ அபிராமி அந்தாதி, சௌந்தர்ய லஹரி இவற்றை எல்லாம் பாராயணம் செய்து நம் பூஜைகள் செய்யலாம். வீணை மீட்டத் தெரிந்தவர்கள் அம்பிகை முன் வீணை மீட்டி ஆராதிக்கலாம். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் மற்றும் மீனாட்சி அம்மை பதிகம் பாடலாம். அம்பிகைக்கு பிடித்தமான பழங்கள் மற்றும் நெய்வேத்தியங்களை 9 நாட்களும் படைக்க வேண்டும். மாதுளம்பழம் ஷியாமலா தேவிக்கு மிகவும் பிடித்தமான நைவேத்தியம். இந்த ஷியாமலா நவராத்திரியில் அம்பிகையை பூஜிக்கும் போது மன தூய்மை மிக மிக முக்கியமான ஒன்றாகும். மனம் அலைபாய்வதை தவிர்த்து முழு மனதோடு வணங்கி அம்பிகையின் அருளை பெறலாம். இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.